எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுறதுக்கே தேவையில்லை. 10 பவுன் அது யாருக்கு தெரியும். பார்ட் 2 ஃபோட்டோ. இப்போ நான் என்னத்தை பற்றி நாங்கள் பேசியிருந்தோமா, அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்து 10 பவுன்னு இவர் வந்து ஆன்லைனில் பார்த்து பே பண்ணிட்டாரு. ஆக்சுவலி அவர் சொல்ல போதே எனக்கு தோணுச்சு, நம்ம தான் வந்து 2 பேர் இருக்கோமே, ஆளுக்கு ஒரு லக்கேஜ் வந்து கணக்கில் போட்டு போயிட்டுலாம், எதுக்கு தேவையில்லாம் 10 இவர் சொன்னால் கேட்க மாட்டார். இவர் தான் ஓவர் டிசிப்ளின் ஆச்சு. அப்புறம் பண்ண பிறகு அப்புறம் சொல்கிறாரு, ஆக்சுவலி அந்த 10 பவுண்ட்ஸ் கட்டியிருக்க தேவையில்லைன்னு. பாருங்க, எங்களோட டிக்கெட் வந்து பஸ்ஸு டிக்கெட் வந்து ஒரு 75 பவுண்ட்ஸ் வந்துச்சு. நம்ம ஊர் காசுக்கு எப்படியும் ஒரு 400 கிட்ட வரும்னு நினைக்கிறேன் 2 பேத்துக்கு. அதே வந்து நாங்கள் காடியில் போயிருந்தா இருந்தால் அந்த பிரிஸ்டால்லேருந்து அந்த ஹீட்ரோ அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறதா இருந்தால் 2 ஹவர், காடினா 1.5 ஹவரில் போயிடலாம். எப்படி ஒரு 190 to 200 பவுண்ட்ஸ் வாங்கிடுவாங்க. ஸோ அது ரொம்ப வெள்ளனால தான் நாங்கள் இப்படி எடுத்தோம். ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் வந்து ஒரு ஆளுக்கு 70னா ஒரு 140 அந்தமாரி வரும்னு நினைக்கிறேன். இல்லை தெரில எவ்வளோன்னு. ட்ரெயின் வந்து இதோட கொஞ்சம் விலை கூட, ஆனால் அந்த காடியில் போகிற ரேட்டு வராது. ஸோ நாங்கள் பஸ்ஸு எடுத்தோம். ஏன்னா பேக்கெலாம் அவ்வளோ வெயிட் இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் நந்தினிட்ட செட்டில் பண்ணதுனால. ஸோ அதில் அந்த ட்ரைவ் பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு போகிறதுக்கு. நாங்கள் வந்து அந்த ஹீட்ரோ அந்த டெர்மினல் 2ல் வந்து இறங்கணும். இறங்கிட்டு அங்கேருந்து வந்து ஹோட்டல் போகணுன்னா வந்து அங்கே அந்த ஹோட்டலோட ஷட்டில் பஸ்ஸு வந்து அங்கே வரும் அந்த டெர்மினல் 4 கிட்ட. ஸோ நான் அங்கே இறங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து தேடி அந்த ஷட்டல் பஸ் இடத்துக்கிட்ட வந்து போனோம். அங்கே போனால் வந்து அப்போ தான் ஒரு பஸ்ஸு போச்சான். அப்பயும் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 6 பவுண்டு என்னமோ கட்டணும். 6 பவுண்ட்ஸ்னால் ஒரு 12 பவுண்ட்ஸ் வந்து நம்ம கட்டணும். ஆனால் ஆக்சுவலி நாங்கள் வந்து அந்த மக்கியானால சாப்பிட போனோம் நடந்து. அதெல்லாம் வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஹோட்டலுக்கு. அந்த 15-20 பவுண்டு செலவு பண்ணதுக்கு நடந்தே போயிருக்கலாம். எங்களுக்கு தெரியாதனால தான் இதெல்லாம் நாங்கள் செலவு பண்ணுறதா ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பஸ்ஸு அப்போ தான் போனதுனால சரி அந்த லண்டன் டாக்ஸியில் வந்து எப்படியாவது ஏறிடலான்னு க்யூவில் இருந்துச்சுங்க வண்டிங்க. ஸோ ஏறமதி எனக்கு முன்னுக்குள்ள, ஏன்னா டேர்ன் கணக்கில் தானே எல்லா நாட்டிலையும் அப்படி தானே, நம்ம முன்னுக்கு டேர்ன் கணக்கில் காடிங்க நிற்கும்ல. அப்போது அந்த காடி போன பிறகு அடுத்த காடி போவோம் அந்தமாரி. ஸோ அவங்க டேர்ன் கணக்கு போகிறதுனால நான் ஏற வேண்டிய காடி வந்து அந்த காடி இல்லாமல் போச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் முன்னுக்குள்ள காடியில் இந்த காடியில் நின்று ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த முன்னுக்குள்ள வண்டியில் ஏறி போயாச்சு. போயிட்டு அப்புறம் சாப்பிட போகலான்னு போனோம். அங்கேயும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பிரச்சனைலாம் வந்துச்சு எங்களுக்கு. சிலருக்கு சில நேரம் துணிச்சல்கள் பிறக்காமல் கதவுகள் திறக்காது. காட்டாத காதல் எல்லாம் மீட்டாத வீணையை போல். தேங்க் யூ. ஓகே. போட்டிருக்கிறேன் என்ன சிஸ்டர். அப்போ இதானே இதாக தான் இருக்கும். போய் லாபியில் சர்ச் பார்ப்போம். வழக்கம் போல் பிக் பாஸ் வந்து செக்இன் பண்ண போயிட்டாரு. நம்ம அந்த மீரை பார்த்தா போயிட்டு அங்கே நிற்கிறது தானே வேலையாக போச்சு. எனக்கு அந்தமாரி நின்று கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அந்த பூதம் மாரி கிட்ட வச்சு மூஞ்சி கட்டுறதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லையோன்னு தோணுச்சு. மலரோடு மலர்கள் கூட ஊரென்ன தூற்றுமோ. இறை கடலே உன்னதிரும் அன்பு மதிலை தாண்டுதே. ஆக்சுவலி அது ஹோட்டல் பார்த்தீங்களா, நாங்கள் டக்குன்னு வளைஞ்சோம் அவ்வளோ நீட்டுக்கு போகுது. திருப்பி டக்குன்னு வளையிறோம் அவ்வளோ நீட்டுக்கு போகுது. ஏன் அவ்வளோ நீட்டாக இருக்குன்னே தெரில அந்த ஹோட்டலு. அதான் அப்புறம் செக்இன் பண்ண ஆரம்பித்தோம். செக்இன் பண்ணியாச்சு, உள்ள ரூமுக்கு போக ஆரம்பித்தோம். சேர்ந்தாடும் நேரமே
நாங்கள் கிளம்பியாச்சு. இப்படி தான் நான் போக முடியும். இதை கழட்டுனா நான் விரைச்சிக்குவேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் குளிர் கூட இன்றைக்கி மழைனால. ஸோ ஒரே ஸ்டாக்கின் போட்டிருக்கேன், ஒரு ஸ்டாக்கின் அவசரத்தில் போடல. சரி போட்டுட்டு நம்ம கிளம்புவோம். அடுத்தடுத்த நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக வாங்க. நந்தினி டேக்க, நாங்கள் இங்கே வந்துட்டோம், நாளைக்கு கிளம்பிடுறோம். அது ஓகே, பவர் பேங்க் போட்டாச்சு. இப்போல்லாம் நான் இங்கே இருக்கிறவங்கிட்ட பேசுகிறனால ஃபோன்லேயே தான் பேசியிருக்கேன் பைத்தியக்காரிச்சி மாரி. இந்த காஃபி எல்லாத்தையும் பாருங்க, இவர் அப்பயே தண்ணி கலக்கி கூட சொன்னார். நான் சொன்னேன் நம்ம சாப்பிட போகிறோம், இதை குடிச்சிட்டு போனோமா வயிறு ரொம்பிடும், அதனால குடிக்க வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். அப்புறம் பின்னாடி பார்ப்பீங்க எதுக்கு நான் வந்து இப்படி சொன்னேன்ற ரிக்ரெட் பண்ணுறேன். ஆனால் இங்கே வந்தால் பிரியாணி சோறு தான் தேட தோணுது. அது ஏன் அப்படி? எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தோணல. எனக்கு அப்படி தோணுது. இந்த வாக்கிங் டிஸ்டன்ஸில் வந்து மெக்டி இருந்துச்சு, அப்புறம் கேஎஃப்சி வந்து 1/2 மணி நேரம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் சொன்னார். அதனால் மெக்டி எடுக்க போனோம். எப்படி இப்போ நம்ம ஊரில் நசி கறி கிடைக்கிது மெக்டியில், அது கிடைக்குமான்னு பார்த்தோம். ஆனால் அது கிடைக்கவே இல்லை. அப்புறம் இது வெறுத்து போயிட்டு சரி எனக்கு கேஎஃப்சி தூரமாக இருக்குது. அப்பப்போ இது வர அடிச்சுக்கணும். தட்டினாதான் தெரியும். ஓகே, மெக்டி வந்திருக்கோம். முடிஞ்சால் மெக்டியில் சோறு இருக்கான்னு பார்ப்போம். அந்த கறி குருமாவா, ரைஸ் வித் கறின்னு இருக்குமா, அது இருக்கா பார்ப்போம். அங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாரி மெனுவே காணும். இங்கே பார்த்தா சிக்கன் இருக்குது, ஆனால் வந்து அந்த சேலட் மாரி இல்லைன்னா அந்த ரேப் பண்ணி அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. பர்கர் இருக்குது, சிக்கன் வந்து அந்த பாப்கார்ன் சிக்கன் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ரைஸு அதில் அறவே இல்லை. கேஎஃப்சியில் இருந்துச்சு. சரி அதோட கவலையாக வேறு இடத்துல இருக்குமான்னு தேடி பார்க்க போனோம். அங்கே எல்லாமே ஏர்போர்ட் சுற்றின்னு இருக்கிறனால மேமாங்க அங்கே வந்து ரொம்ப விலையாக இருந்துச்சு. அதனால சொல்ல நாங்கள் பெரிய மிஸ்டேக் பண்ணோம். ஆக்சுவலி வந்து நம்ம வந்து அந்த துருசா வந்து பிரிஸ்டோன்லேருந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கக்கூடாது. துருசா வந்து நம்ம வந்து சிட்டியில் போய்ட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு அங்கேருந்து ரிட்டர்னில் வந்திருந்தால் கொஞ்சம் உந்தோங்க இருந்திருக்கும். நாங்கள் அங்கே அந்த ஏர்போர்ட்டுக்கிட்டே எடுத்துகிட்டு அங்கே சாப்பாடும் விலை, அப்புறம் திருப்பி நம்ம சிட்டிக்கு போனால் எத்தனையோ 30-40 பவுண்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்கணும். திருப்பி அங்கேருந்து வரத்துக்கு 30-40 பவுண்ட்ஸ் நாங்கள் செலவு பண்ணோம், 1000 வெள்ளிக்கிட்ட. ஆக்சுவலி நான் டைரெக்டாக அந்த ட்ரெயினில் அங்கே போயிருந்தேன். அங்கே சீப்பாக இருந்திருக்கும், ஹோட்டலும் குறவாக இருந்திருக்கும், சாப்பாடும் ரொம்ப நம்மளுக்கு கிடச்சிருக்கும் சாய்ஸஸ்ஸு. அப்புறம் அங்கே சாப்பாடு கிடைக்காதனால சுற்றி சரி நம்ம ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்தாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து புஃபே பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஸோ சரி இங்கே வந்து அந்த சாப்பிட்லான்னு வந்து பார்த்தா ஆக்சுவலி இவர் சாப்பிட தான் சொன்னார். ஆனால் நீங்கள் பாருங்கள் 29 பவுண்ட்ஸ் போட்டிருக்கு அந்த பிரியாணி, 29 பவுண்ட்ஸ். நானும் சோறு தான் தேடி இருந்தேன். ஆனால் வந்து அது என்ன கேட்டால் ஓவர் விலை, எப்படி 150 வெள்ளிக்கு மேலே வருது. அதனால நான் வேணான்ட்டேன். அத்தனை இது கிலோமீட்டர் அங்கே நடந்து இங்கே நடந்து கடைசியாக வந்து காஞ்சி போனோம். இதை தான் சாப்பிட்டோம். அதில் சாஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. குடித்தா சாப்பிட முடியாதுன்னு நாங்கள் குடிக்காமல் சாப்பிட போனோம். கடைசியாக பட்டினியாக தான் வந்திருக்கோம். அது கிடையாது, குடிச்சிட்டு மூட்டிக்கே படுத்துருக்கலாம். பாருங்க, பயங்கரமாக சாப்பிட்லான்னு கிளம்பணும் தானே. அங்கே போனால் மெக்டி போனால் சோறு இருக்குமான்னு பார்த்தேன். நம்ம மெக்டி கறி சோறு இருக்குமான்னு இங்கே அது காணா. சரி அட்லீஸ்ட் ஒரு சிக்கனாவது இருக்குமான்னு பார்த்தா, நீ கேஎஃப்சியில் வந்து சின்னோண்டு ஒரு விங்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தானுங்களா, ஒரு வாயிலே கடிக்கிற மாரி, அதுவும் இல்லை. எல்லாம் சேலட்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆகி இன்னொரு கடைக்கு போனால் அந்த கடையை பார்த்தோன்னே இவர் ரொம்ப பயந்துட்டார். இது ரொம்ப வேறு மாதிரி கடையான்னு சொல்லிட்டு, சரி நீ இங்கிட்டு வந்தால் சரி ஹோட்டல்லே உள்ள கடைக்கு பார்த்தா அந்த பிரியாணி இருக்குது, 29 பவுண்ட்ஸ் போட்டுருந்துச்சு. நம்ம ஊருக்கு கன்வெர்ட் பண்ணால் நீங்கள் பார்த்துக்க 10 பவுண்ட்ஸ்னால் வந்து 55 வெள்ளியாங்க. அப்போ 29 பண்ணால் 100 வெள்ளிக்கு மிட்ட வந்துடும். 100 வெள்ளி கூட 180 வெள்ளிக்கிட்ட. அதுக்கு சாப்பிட்றதுக்கு பட்டினியாக கிடந்தலான்னு நான் ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். வச்சுட்டு அந்த பேசாமல் அந்த நெஸ்கேபி குடிச்சிட்டு ஏதோ இந்த கச்சா வாங்கினார். இந்த குரூப்போ 2 கச்சா, அதே வந்து 7 பவுனா. நம்ம ஊருக்கு அதுக்கு 35 வெள்ளி. அதுக்கே நான் வாயை பொழந்துட்டேன். சார் இந்த ரூமில் உள்ள குளிர் இன்னும் என்ன போகல. இதில் கவுனு வேறு போட்டேன் காலையில், அதெல்லாம் தூக்கி போட்டு திருப்பியும் பழைய மாரி சில்வாரை போட்டு அந்த கோட்டை போட்டு உக்காந்துருக்கேன். பசி வயிறு குருன்னுது. சரி அப்புறம் பாப்பா என்னாச்சும் சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணோம். இங்கெல்லாம் பிரியாணி அது அட்லீஸ்ட் வந்து மலேசியாவில் வந்து மலேசியாவோட அருமை வந்து பிரீஸ்தோவில் கண்டுபிடிச்சோம். பிரீஸ்தோல்லேருந்து இங்கே வந்துட்டு இங்கே உள்ள அருமை வந்து பிரீஸ்தோலோட அருமை வந்து இங்கே தெரியுது எங்களுக்கு. எப்படி பாரு, அந்தந்த இடத்தோட அருமை அக்கறை மாட்டுக்கு இக்கரை வச்சிருவாங்களா, அதை நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம்.